ஒரு போன் கால் அவரை மட்டுமல்ல, இந்தியாவின் அசுர வளர்ச்சியை உலகமே உற்று நோக்கச் செய்தது. யாரை என்றுதானே கேட்கிறீர்கள்? இந்திய பொருளாதாரத்தின் ஆளுமை என்றே கூற வைத்த மன்மோகன் சிங். யுஜிசி தலைவராக அரசியலில் ஆர்வம் இல்லாதவராக இருந்த மன்மோகன் சிங் எப்படி மத்திய நிதியமைச்சரானார் என்று தெரிந்து கொள்ளலாம். Constitution of India as by law established. ஆயிரத்து 1991 ஆண்டு மத்திய நிதியமைச்சராக மன்மோகன் சிங் பொறுப்பேற்றது மற்றவர்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருந்ததோ அதே அளவிற்கு அவருக்கும் ஆச்சரியமளித்தது என்றால் நம்ப முடிகிறதா? மத்திய அரசு பணிகளில் அவரது என்ட்ரி 1971 ஆண்டில் நிகழ்ந்தது. நிதி அமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசகர் தொடங்கி ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர் என பல பதவிகளை வகித்தவர். அதிகார ரீதியான பதவிகளை வகித்த மன்மோகன் சிங்கிற்கு 1991 ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒரு நாள் இரவு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. மன்மோகன் சிங்கின் மருமகன் விஜய் தங்காதான் அந்த அழைப்பை எடுத்திருக்கிறார். மறுமுனையில் இருந்தது யார் தெரியுமா? அப்போதைய பிரதமர் PV நரசிம்மராவின் நம்பிக்கைக்குரிய நபரான PC அலெக்சாண்டர் தான். எனவே தூக்கத்தில் இருந்த மன்மோகன் சிங் எழுந்து பேச நேர்ந்தது. பிரதமர் ராவ் உங்களை மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்க அழைத்திருக்கிறார் என கூறினாராம் அலெக்சாண்டர். அவர் கூறியதை மன்மோகன் சிங் நம்பவில்லையாம். அதனால் மறுநாள் வழக்கம் போல யுஜிசி அலுவலகத்திற்கு பணிக்கு சென்றிருக்கிறார். மீண்டும் அழைப்பு. இம்முறை வந்த அழைப்பில் பிரதமர் நரசிம்மராவ் தான் மறுமுனையில், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? அலெக்சாண்டர் உங்களிடம் எதுவும் கூறவில்லையா என்று அடுக்கடுக்காக கேள்விகள் பிரதமரிடமிருந்து. அலெக்சாண்டர் அனைத்தையும் கூறினார். ஆனால் நான் நம்பவில்லை என அமைதியாக பதிலளித்தாராம் மன்மோகன் சிங். இதனை அவரது மகள் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்பின் நடந்த பதவியேற்பு விழாவில் மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் மன்மோகன் சிங். இதுதாங்க மன்மோகன் சிங் மத்திய நிதியமைச்சரான கதை. இந்திய பொருளாதாரத்தின் அச்சாணியை இழந்து தவிக்க வைத்துவிட்டது இயற்கை. எப்போதும் சாந்தமாகவே இருந்த அவர் நிரந்தர அமைதியை தேடி சென்று விட்டார். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.